கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த வருஷத்தை, புது வருடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மைகளை பார்த்து 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 நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடினது போல அவர் வாக்கு பண்ணினவர், மாறாத தேவன். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு நன்மையானவைகளை தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருந்து நம்மை நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாய் இருந்து நம்மை நடத்துகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, பலவீனப்பட்ட நேரங்கள் உண்டு, போதும் கர்த்தாவே என்று சொன்ன நேரங்கள் உண்டு. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை நடத்தினாரே, அந்த உன்னதமான ஆண்டவருக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தின அந்த கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்தவர் வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்திருக்கிறதுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின அந்த உன்னதமான ஆண்டவர் இனிமேல் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கிருபை கிருபை கிருபை, கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனையா, சத்துருவை மேற்கொள்ள உதவி செய்கிறவர். நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க எல்லாரும், உலகத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இதுவரைக்கும் உதவி நீரேப்பா, உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல் இந்த நேரத்தில் ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வல்லமை 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 ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டப்பா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாசு. எபனேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தீங்கப்பா, இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்கப்பா, இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீங்கப்பா.
இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிறீர். யெகோவாயீரே சொல்லுங்க, யெகோவாயீரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். இந்த வருஷம் ஆண்டவருடைய நன்மையை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பரிபூரணத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மேன்மையை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறத நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மதிப்பு மிக்கவர்களாய் பார்ப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை மதிப்பு மிக்கவர்களாய் நிறுத்த போகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் எங்களை அப்படி மேன்மைப்படுத்த போகிறீர், உமக்கு நன்றியப்பா. நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறீர், உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்க போகிறீர், உமக்கு நன்றியப்பா. எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஒருவேளை இந்த இடத்துல வரும்போது பலவீனமா வந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, என்னை நீர் பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. என்னுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா தடைகளை உடைக்கும். ஆண்டவருடைய அபிஷேகம் எந்த இடத்துல இறங்கி வருகிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை நன்மையினால் நிரப்ப போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நன்மையினால நிறனை நிரப்ப போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாத ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுடைய வாழ்விலை நீர் தந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா தடைகளை மாற்றும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையை தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், இந்த வருடத்தினுடைய வாக்குதத்தமாக நாம் சிந்தித்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அருமையானவர்களே, இந்த வாக்குதத்தத்தின் வசனத்தை நாம் கடந்த 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவர், கண்ணோக்கமாய் இருந்து. 2வது சொல்லுகிறது பலுகவும் பெருகவும் பண்ணி. 3வது ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, வாக்குதத்தங்கள் என்பது எப்போதுமே ஆசீர்வாதமானது மட்டுமல்ல, அதில் ஒரு நிபந்தனையும் உண்டு. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். நாம் கடந்த 1ஆம் தேதி சிந்தித்தோம். யோபனுடைய நெருக்கத்தை, அவனுடைய பாடுகளை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர். லூக்காவின் புஸ்தகத்திலே நாம், மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவளுடைய வியாதியின் மத்தியில் அவளை நோக்கி பார்த்த இயேசு. ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய கண்ணீரை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர்.
அப்போ ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நோக்கி பார்க்கிறார். எப்போது அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது ஒரு நாள் நம்ம மறந்து போகக்கூடாது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னை யார் விசாரிக்கிறாங்க, எனக்கு யார் இருக்கிறாங்க, என்னை யார் நடத்துவார்கள் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டு. ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கண்ணோக்கமாய் இருந்து உன்னை நடத்த போகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கற்பனை ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு பண்ணுவாரானால், அடுத்து அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்துல இருக்கிறது. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தம்முடைய உடன்படிக்கை என்னோடு கூட அவர் திடப்படுத்தி என் மேலே கண்ணோக்கமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னால், சும்மா போனவங்க வந்தவங்களுக்கெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதை ஒரு நாளும் நம்ம அப்படி நினச்சி நம்ம சாதாரணமாய் வாழ்ந்து விட முடியாது. ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதோ ஒரு காரியத்தை அவருக்கு பிரியமாக நான் செய்ய வேணும். அப்போ தான் ஆண்டவருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு விருப்பமானதை நான் செய்தால்தான் அவருடைய நன்மை கிடைக்கும் இல்லையா? இன்னைக்கு மனிதர்களாக நாம் பார்க்கிறோம், நமக்கு பிரியமான ஒரு காரியத்தை அல்லது செயலை செய்கிறவர்களைத்தான் நம்ம அவங்கள கனப்படுத்துவோம் இல்லையா? அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது செய்வாங்க, நான் அவங்கள போய் கனப்படுத்துவேன் அப்படின்னு யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போ நமக்கே இந்த அளவுக்கு இருக்குமானால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற கர்த்தர், அவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். வாசித்த வேத பகுதியை உன்னுடைய கரங்களில் எடுத்து வச்சுங்க. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் முதலாவது ஒரு கட்டளையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் என்னுடைய தலைவராய், அவர் என்னை ஆளுகிறவராய், அவர் என்னை நடத்துகிறவராக இருப்பாரானால் நான் அவருக்கு செய்ய வேண்டியது என்ன? முதல்ல சொல்லுது இந்த 1வது வசனத்துல, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்க கூடாது. முதல்ல உண்டாக்க கூடாது இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்கிறோம். நிறைய இடங்கள்ல நாம் அதை பார்க்கிறோம். விக்கிரகத்தை செய்கிறவர்கள். அது என்னது விக்கிரகம்? பைபிள் சொல்லுது, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. நாம் எதன் மேல ஆசை வைத்திருக்கிறோம்? நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு பதிலாக பணத்தை ஆசை வைத்து தேடுகிறவர்கள் உண்டு. எனக்கு ஒரு அருமையான ஐயாவை தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருவாரு, நல்ல வைராக்கியமான ஒரு மனிதன் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதை நிறுத்திட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில வரமாட்டாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மிக வேதனையா இருந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, எங்க கம்பெனியில ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா டபுள் சம்பளம் தர்றாங்கய்யா, அவங்க என்னை கட்டாயப்படுத்துறாங்க, ஆகவே நான் போகிறேன். அருமையானவர்களே, நாம் நினைக்கலாம் டபுள் சம்பளம் வருது, நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பணத்தினால உனக்கு பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நிறைய சம்பாதிக்கலாம், அன்னைக்கு போனால் நமக்கு நிறைய கிடைக்கும். அன்றைக்கு இல்லைங்க, பொருளாசை என்கிற அந்த விக்கிரக ஆராதனை. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளிலே விக்கிரகத்தை வைத்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல சிலையை நிறுத்தக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது? சிலையை நிறுத்தக்கூடாது. உங்க வீட்டு எல்லைக்குள்ள எங்கேயும் எந்த சிலையும் இருக்கக்கூடாது. அது மாதா சிலையா இருந்தாலும் சரி, அது அந்தோனியார் சிலையா இருந்தாலும் சரி, அது எந்த சிலையா இருந்தாலும் சரி, அது சாபம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ அதை நான் விட்டுற முடியாதுங்க, அது எனக்கு முக்கியம், இதுவும் எனக்கு முக்கியம் அப்படின்னா 2 படகுல நாம் பயணம் பண்ண முடியாது.
இந்த புதிய ஆண்டில ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேணும். என் ஆண்டவருடைய பார்வை என் மேலே, என் வீட்டின் மேலே இருக்கிறது. அந்த பார்வை எப்படி பார்க்கிறது தெரியுமா? என் உள்ளிந்திரியங்களையே ஆராய்ந்து பார்க்குமானால் என் வீட்டை பார்க்காதா? என் வீட்டில் விக்கிரகம் இருக்குமானால், சுரூபங்கள் இருக்குமானால், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது சாபமாக மாறும். நிறைய நேரங்களில் நாம் அதுவும் வேணும் இல்லை, இன்னைக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், மாதா சிலையை சின்ன சின்ன சிலை வீட்டில் வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறீங்க? அதனால உங்களுக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம்? ஒருவேளை பயந்து வைக்கிறீங்களா? அதை விட்டுட்டு வந்துட முடியாதுங்கய்யா, அதை விட்டா கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை விட ஒரு பெரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அந்த சுரூபத்தை எடுத்து போடுங்க. வேதம் சொல்லுகிறது சிலையை நிறுத்தாமல். மூன்றாவது சொல்லுகிறது சித்திரன் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காதிருங்கள். அப்ப மூன்றாவது இந்த வார்த்தை சொல்லுது, ஒரு பொம்மை இல்ல, சித்திரம் தீர்த்த ஒரு சிலையை என்ன பண்ணாதீங்க உங்கள் தேசத்தில் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எங்க பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் சிலைகள் உண்டு, அது வேற. ஆனா நம்ம வீட்டில் ஆண்டவர் உலாவும் போது அங்க என்ன இருக்கக்கூடாது? சித்திரம் தீர்த்த சிலைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அது கல்லா இருந்தாலும் சரி. ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த அந்த குடும்பத்தின் மக்களை அடிக்கடி நான் யோசிப்பேன். அவங்க ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை. ஒவ்வொரு முறை அவங்கள பார்க்கும்போது ஆண்டவரை ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி மாறாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா அந்த வீட்டுக்கு கேரள் போகும்போது இந்த முறை யோசிச்சுட்டே போறேன், இந்த வீட்டில் ஆண்டவர் என்னைக்கு விடுதலை தர போறாரு அப்படின்னு நுழைஞ்சா போகும்போதே ஒரு மாதா சிலை ஒன்று நிக்குது. ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் சாபம், இதுதான் சாபம். இந்த சாபத்தை நீ தூக்கி போட்டினாதான் ஆசீர்வாதம். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னோடு என் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவேன். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா அது நடைமுறைக்கு வருமா அப்படின்னா வரும். எப்பொழுது? ஆண்டவரை மட்டுமே நான் சார்ந்து நிற்கணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4வது வசனம் சொல்லுகிறது, நீ உனக்கு இந்த விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம். 5வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் தெரியுமா? நான் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னதான் என்னை பார்த்து நல்லவரு, வல்லவரு, வாக்கு மாறாதவர், அன்புள்ளவர்னு சொன்னாலும் நான் இன்னொரு பக்கம் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் தரமாட்டேன், என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். உறவுகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நமக்கு ரொம்ப பிரியமானவங்க இருந்தாங்க, நல்லது. மரித்த பிறகு அவங்க படத்தை மாட்டி அதுக்கு ஒரு பூ மாலை போடுறீங்க பாருங்க, அதுவும் விக்கிரகம் தான். நான் சொல்றத தப்பா புரிஞ்சிக்க கூடாது. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் எனக்கு விடுதலை தரல, ஆண்டவர் எனக்கு சமாதானம் தரல. தயவு செய்து சொல்லுகிற, அதுக்கு ஒரு கலர் இதெல்லாம் போடாதீங்க இல்ல, அதுக்கு ஒரு டிசைன் லைட்டு போட்டு, அதுக்கு வாரம் பூ வச்சு, அதுக்கு முன்னால ஒரு அகல் விளக்கு வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். படம் வைக்கிறீங்களா வைங்க, சந்தோஷம். அடிக்கடி அவங்கள பார்த்துக்குங்க. ஆண்டவரே, இந்த உறவை எனக்கு தந்தீங்களா, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நினைவு கூறுங்க, நல்லது. ஆனால் அதுக்கு படம் போட்டு, அதுக்கு ஒரு பூ மாலை போட்டு அதை விக்கிரகமாக்கி நீங்கள் உங்கள் சாபத்தை நீங்களே குவிச்சிக்க கூடாது. ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு அருமையான சகோதரி மரித்து போகிற நிலையில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு பேய் ஆடுது.
அந்த பிசாசு சொல்லுது, நான் இவளுடைய மாமியார் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்த அப்படின்னா, வார வாரம் இவ எனக்கு பூஜை பண்ணி என்னை வரவேற்பா, ஆகவே இவ கூடவே இருந்துடலான்னு வந்திருக்கிறேன். ஆனா இப்போ இவளை நான் சாகடிக்க போறேன், இவளை என் கூட கூட்டிட்டு போறேன். அவ்வளோ அன்பான மாமியார். அப்படியா? இல்லை, அந்த மாமியார் அப்படி செஞ்சிருக்காதுல்ல. உண்மைதானே? அங்க பேரு தான் மாமியாரை தவிர செயல்படுறது பிசாசு. ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு வாரம் சாப்பிடாம மருத்துவமனையில் போய் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, வாந்தி எடுத்துருவாங்க. அப்படியே இருந்தது. கடைசியாக மருத்துவர்கள் சொன்னாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அப்படியே தலையை கீழே குத்திக்கிட்டு நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கஞ்சி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தேன். என்னதான் நடக்குது பார்க்கலான்னு. ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஏன் சொல்கிறேன்? இது செய்யாதீங்க, விக்கிரகம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். பெரிய ஒரு ஆசாரியன் ஆரோன், அவன் என்ன பண்ணான தெரியுமா? தன் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். வார்ப்பித்து விட்டு அவன் சொல்றான், இந்த தெய்வம்தான் உங்களுக்கு முன்னால போகிறது அப்படின்னு சொல்லி தன் ஜனங்களை சீர்கட வைத்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அந்த நாளில 3000 பேர் மரித்து போனார்கள். மறந்துடாதீங்க, சாபம். நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குமானால், எந்த விக்கிரகமா இருந்தாலும், வழிபடக்கூடிய எதுவா இருந்தாலும், அதை பார்க்கும்போது ஒரு பயம் வருது அப்படின்னா தூக்கி வெளியே போடுங்க. அது தேவையே கிடையாது. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அதே போல 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் யெரொபெயாம் என்கிற ராஜாவை பார்க்கிறோம். அவன் எதுக்காக விக்கிரகம் வச்சான் தெரியுங்களா? என் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவங்களுடைய மனம் மாறி ரெகோபயாமை சார்ந்து கொள்வார்கள். ஆகவே அவங்க அங்க போகாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு விக்கிரகத்தை வைப்போன்னு 2 கன்று குட்டிகளை வைத்தான். பைபிள் சொல்லுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, இது கர்த்தருக்கு பாவமாயிற்று. இந்த காரியம் கர்த்தருக்கு எப்படி இருந்தது? பாவமாய் இருந்தது. நல்ல கவனிங்க, எதையோ யாரையோ பிரியப்படுத்துறதுக்காக வச்சிடாதீங்க, அதுவும் பாவம்தான். இவங்க சொன்னாங்க அதனால செஞ்ச, அவங்க சொன்னாங்க இதனால செஞ்ச. இல்ல, ஆண்டவர் கேட்பார், நான் உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கும் போது எனக்கு பிரியமா நடக்காம நீ உலகத்திற்கு பிரியமாய் நடப்பாயானால் எப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு கேட்பார். என்ன பதில் சொல்லுவோம்? அப்ப முதல்ல என்ன செய்யாதீங்க, விக்கிரகத்தை நாம் என்ன செய்யணும்? ஒதுக்க வேண்டும். இல்ல, ஒதுக்க வேண்டும். 2வது, அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே முதல் பகுதி சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொல்றார், என் ஓய்வு நாட்களை ஆசரியுங்கள், ஆசரியுங்கள். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆசரிப்பு அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆராதனைன்னு பேரு. ஆசரிக்கிறதுனா என்னது? ஆராதனை, தொழுது கொள்ளுதல். அப்போ நம்ம இதை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், ஓய்வு நாளை நீ கடைபிடி, ஓய்வு நாளை நீ பயபக்தியாய் எண்ணி நட. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட். அந்த நாள்லயும் இங்க கோயிலுக்கு போயிட்டு அலைச்சல் எதுக்கு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த நேரம் கொஞ்சம் தூக்கம் வரும். நல்லா கவனிங்க, ஆண்டவரை தேடுவதற்கு தடை என்பது எங்கேயுமே இல்லை, நம்ம கிட்டேயே இருக்குது. தூக்கம் வரும். அப்போதான் மனசுல தோணும், நம்ம இன்னைக்கு லீவு, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன, அடுத்த வாரம் கோயிலுக்கு போயிடலாம், அடுத்த வாரம் ஆண்டவரை தேடலாம், அடுத்த வாரம் கர்த்தருக்கு நாள் ஒதுக்கலாம் அப்படின்னீங்கன்னா அது நடக்காது. ஆண்டவருக்குரிய நாளை ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தை வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா? பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அதை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார் 9வது 10வது வசனங்களை, 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாள் உன் வேலையை செய்ய.
ஏழாவது நாள் யாருக்குரிய நாள் தெரியுமா? ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதுல யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நல்ல கவனிங்க. பீச்சு பார்க்கு போறது, இன்னைக்கு நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. கொஞ்சம் நம்ம மனதில் ஒரு காரியத்தை யோசிப்போம். ஆண்டவருக்குரிய நாளை கர்த்தருக்கென்று நான் ஒதுக்கி இருக்கிறேனா? கடை வச்சிருக்கிறவங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, திரும்பவும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளில் கடை திறந்து வைக்காதீங்க. ஒரு அருமையான குடும்பத்தில் நான் அப்படி சொன்னேன். அவங்க வீட்டில் பயங்கரமான வியாதியின் கட்டு இருந்தது. எப்படியும் 2 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க மகளை அட்மிஷன் போடுவாங்க. 30,000 40,000 செலவாகும். திரும்ப ஒரே நாள் 2 நாளில் திரும்பி வந்துடுவாங்க. அவர் ஒரு பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய கடை திறக்க மாட்டேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எல்லா நாளை விட ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் அதிகம். ஏன்னா எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, வியாபாரம் அதிகம். அப்போ இவர் பொருத்தனை பண்ணார். என்னதான் நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்க மாட்டேன், பொருத்தனையோடு இருந்தார். அப்போ பாருங்க, முதல் 1 மாதம் 2 மாதம் அவருக்கு சில அந்த வியாபாரம் அடிபட்டது. ஆனால் அதன் பிறகு அவர் சாட்சியாய் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய வியாபாரத்தினுடைய அந்த அந்த வியாபாரம் ஒன்று சனிக்கிழமை நடந்துரும், இல்லைன்னா திங்கக்கிழமை நடக்கும். எனக்கு அதில் எந்த குறையும் இல்லையா? ஜனங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த கடை இருக்காது, ஆகவே சனிக்கிழமையே வாங்கிடுவோம், இல்லை இன்னைக்கு வாங்க முடியல நாளைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு அதில் எந்த நஷ்டமும் இல்லை சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் தீபாவளி டைம் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்துட்டார். சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போய் திறந்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த வாரமே அவருடைய மகள் சிக்காயிட்டார். திரும்பவும் கொண்டு போய் ஒரு 50,000 ரூபாய் அந்த மருத்துவமனையில் அவர் செலவழிச்சிட்டு வந்தார். வந்துட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஓன்னு அழுதார். என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? நான் பண்ண பொருத்தனையை மீறிட்டேன் சுவாமி, எனக்கு நீர் தந்த இந்த தண்டனை நல்லதுதான். இன்னை வரைக்கும் அவங்க அந்த கடையை திறக்கல ஞாயிற்றுக்கிழமையில. எதற்காக சொல்லுகிறேன்? ஒரு பொருத்தனையோட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளில் என் வேலையை செய்வதற்கும் ஊர் சுத்த போகிறதுக்கும், அன்னைக்கு ஒரு விசேஷம், கல்யாணம், அந்த பொண்ணு பார்க்க போகிறோம், இதெல்லாம் வந்து தயவு செய்து நீங்கள் அதை செய்யக்கூடாது. யாராவது உங்களை கூப்பிட்டாலும் தயவு செய்து நான் வரமாட்டேன் விட்டுருங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. 1 முறை 2 முறை கூப்பிடுவாங்க, 3வது முறை உங்களை தொடவே மாட்டாங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் வைராக்கியமாக வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுறோம். உலக மனிதர்களும் தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில ஃபங்க்ஷன் வச்சா கூட்டம் நிறைஞ்சு வழியும், நம்ம வைப்போன்னு வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்த நாள், அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது. அதே லேவியராகமம் 26:2 வாசி பாருங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. 3வது ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணுமா? வந்துட்டேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்ம கோயிலுக்கு போகிறோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இல்ல ஏதோ பீச்சுக்கு பார்க்குக்கு போற மாதிரி வரக்கூடாது. ஒருத்தரை பார்க்கிறேன், பைபிள் இல்லை கையில, பைபிள் இல்லாம வந்தாங்கன்னா பேக் இருக்குது. என்ன பேக்குன்னு பார்த்தா பாதி ஆராதனையில பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கு. பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, மிக்சர் பாக்கெட்டு கொடுத்துடுறது, சாக்லேட்டை கொடுத்துடுறது, அது உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு. இது என்ன பீச்சு பார்க்கா இருக்குது? அங்கதான் போய் உட்கார்ந்து மிக்சர் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. இது கர்த்தருடைய ஆலயம். நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலத்தான் என் பிள்ளை இருக்கும். நான் அந்த பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அது போலத்தான் அந்த பிள்ளை கர்த்தரை பயபக்தியோட பின்பற்றும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளை, இதை நம்ம சாதாரணமாய் பேசும்போது ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம். உண்மை அது அல்ல, அது சனிக்கிழமை.
ஆனா இன்னைக்கு நமக்கு ஓய்வு, எல்லாருக்கும் லீவ் ஆனதுனால இதை நாம் அப்படி ஆசரிக்கிறோம். இப்போ இந்த நாளிலே நாம் நம்முடைய சொந்த வேலையை செய்யாம ஆண்டவரை தேடவும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பிறகு பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பது மிக முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 2:11 சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது நடுக்கத்துடனே களி கூறணும். ஆண்டவர் சமூகத்தில் களி கூறணும். ஆனா எப்படி களி கூறணும் தெரியுமா? ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல போகக்கூடாது. எனக்கு அநேக நேரங்களில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நல்லா கூத்தாடி விசில் அடிச்சு ஆய் ஓய்னு கத்தி ஆராதனை பண்ணுவது. ஆண்டவர் அதுல ஒரு நாளும் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? அவர் சமூகத்துல சந்தோஷப்படலாம், நடுக்கத்தோட சந்தோஷப்படணும். என் ஆண்டவர் யார்? மகா பெரிய தேவன். அவருக்கு முன்னால நான் நிற்கும் போது பயபக்தியோட நிற்கணும். கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போங்க, அங்கதான் அந்த பயபக்தியை நம்ம கத்துக்க முடியும். உயர் அதிகாரி உட்கார்ந்து இருப்பார், நீங்க அவங்களுக்கு முன்னால நிக்கணும். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஆர்டிஓ ஆபீஸுக்கு போயிருந்தேன். அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல டிரைவிங் லைசன்ஸுக்காக ஒரு தம்பி வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த டேபிள்ல, அந்த அதிகாரி உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல இப்படி கையை ஊனிட்டு அவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான். பின்னால இருந்து ஒரு அதிகாரி வந்து பளீர்னு ஒண்ணு வச்சான், எழுந்துடுறா, டேபிள் மேல சாஞ்சிக்கிட்டு பதில் சொல்ற, ஐயாவுக்கு முன்னால மரியாதை நிக்க தெரியாது உனக்கு? அப்பதான் யோசிச்சு பார்த்தோம், ஓ, அதிகாரிக்கு முன்னால என்ன பண்றோம்? பயபக்தியா நிக்கணும், கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. ஆனா கர்த்தருக்கு முன்னால நான் எப்படி நிற்கிறேன்? என்னுடைய உடை எப்படி இருக்கிறது? என்னுடைய நடை எப்படி இருக்குது? பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நம்மளை பார்க்கிறவங்க கர்த்தரை கனம் பண்ணணும். நம்மளை பார்க்கிறவங்க ஓ இதுவா அப்படின்னு கேட்க கூடாது. எதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் சொல்றார், நான் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடு கூட என் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவேன், திடப்படுத்துவேன்னு சொல்றார். இந்த வருஷம் இந்த வாக்குதத்தை என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது ஒரு பொருத்தனையோட போங்க. ஆண்டவருடைய ஆலயத்திற்கான நேரத்தை நான் வேற எதுக்கும் செலவிட மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுது பயபக்தியோட வருவேன். அவருடைய சமூகத்துல நிற்கும் போது பரிசுத்த அலங்காரத்தோட நிற்பேன். இதுவும் மிக முக்கியம். பரிசுத்த, அப்ப அலங்காரம்னு ஒண்ணு இருக்குது, பரிசுத்த அலங்காரம்னு ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சார், பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிற, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. இது மிக முக்கியம். ஆண்டவர் ஆலயத்துல வந்துட்டு அப்பதான் விசாரிக்கிறது, அக்கா எப்படி இருக்கிறக்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா, புடவெல்லாம் நல்லா இருக்குதே, எப்போ எடுத்தது? இது இல்லை. எப்போ இந்த பேச்சு பேசுங்க? எப்போ தெரியுமா? ஒன்று ஆலயத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால வெளியே இருந்து பேசிட்டு வாங்க, இல்லையா ஆராதனை முடிஞ்சு வெளியே போகும்போது பேசுங்க. ஆலயத்துக்கு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு தேவ சமூகத்துல என்ன பண்ணக்கூடாது? துணிகரமாய் பேசாமலும் பதறி பேசாமலும் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வரும்போது பின் டிராப் சைலண்ட் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அந்த பயம் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க, பாஸ்டிங்க கர்த்தரை ஆராதிப்போம், உயர்த்துவோம், தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா அப்பதான் பேச்சு நடக்குது. ஏன் சொல்றேன்? பயம் வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் கொஞ்சம் பயத்தோட பக்தியோட கர்த்தரை ஆராதிக்கும். 4வது ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவுடைய அந்த 3வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 26:3, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். அல்லேலூயா. 4வது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை, கட்டளையை கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து வாசிக்க கற்றுக்கொள்ள வேணும். ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மற்ற புத்தகங்களை படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், ஃபேஸ்புக்கு பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், எல்லாம் கரெக்டு தான். அதற்காக நாம் ஒதுக்குற நேரத்தில் பாதி நேரத்தை நம்ம இதுக்கு ஒதுக்கி இருந்தோம்னு வச்சுங்களேன், எத்தனையோ முறை வேதத்தை படித்து முடிச்சுட்டு இருக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டு தானே? பேப்பர், நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை மொத்தமாக படிச்சுட்டு தான் வைப்பாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 அதிகாரத்தை படித்து முடிச்சிடலாம். 6 அதிகாரத்தை படித்து முடிச்சிங்கன்னா வருஷத்தில் 3/4 வருஷத்தில் ஒரு பைபிளில் முடிச்சிடலாம். ஏன் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம்? இது நமக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பைபிள் படிக்க கையில் எடுத்தோன்னா அன்னைக்கு தான், அப்போ தான் தூக்கம் வருது, நல்லா தூங்குறோம் இல்லை? அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும், இவங்க பைபிள் படித்தாங்கன்னா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, இவங்க பைபிள் படித்தாங்கன்னா இவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும், இவங்க பைபிள் படித்தாங்கன்னா இவங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல இவங்க கனி தந்து வளருவார்கள். அவனுக்கு தெரியும். அதனால நீங்க பைபிள் படிக்க உட்காந்தீங்க. நான் அடிக்கடி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பைபிளை திறந்தீங்கன்னா அப்பதான் ஃபோன் வரும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பைபிளை திறந்தீங்கன்னா அப்பதான் யாராவது வந்து கூப்பிடுவாங்க. நீங்க பைபிளை திறந்தீங்கன்னா தானா தூக்கம் வரும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அதையும் மீறி கர்த்தருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொண்டு நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியத்தை எங்கே பார்க்கிறோம். வாசிங்க 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். பிழைக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டு நட. அதே போல உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி பாருங்க. உபாகமம் 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிறவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிழைப்பேன், வாழ்ந்திருப்பேன். 2வது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் பிழைப்பேன். அதே போல உபாகமம் 6:1 சொல்லுகிறது, வாழ்நாள் நீடித்திருக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த வசனத்தை நம்ம வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறோம். ஆனா இன்னையிலிருந்து அது உங்களுக்கு எனக்கும் செயல்பாட்டில் வரணும். வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நான் இனி எந்த இடத்துலையும் வாலாக நிற்க மாட்டேன், தலையா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தலைங்க எழும்புறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தலையாக்குவேன், நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய். இப்போ 4 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1, விக்கிரகத்தை ஒழிக்க வேணும், ஒதுக்க வேணும். 2வது, ஓய்வு நாளை அனுசரிக்க வேணும், ஆசரிக்க வேணும். 3வது, பரிசுத்த ஸ்தலத்தில் பயபக்தி வேண்டும். 4வது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். 4 வேண்டும். 1, விக்கிரகங்களை ஒதுக்க வேண்டும். 2வது, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஸ்தலத்தில் பயபக்தி வேண்டும். 4வது,
கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். இதை செஞ்சிட்டோம்னா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய திருச்சபைக்கு தந்த வாக்குதத்தமான நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், நிச்சயமா நிறைவேறும். இந்த வருஷ இறுதியில நீங்களும் நானும் சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தம்முடைய உடன்படிக்கையை அவர் தந்த வார்த்தை என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லும்படி கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். விக்கிரகங்களை ஒதுக்க வேண்டும், அதே போல ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தில் பயபக்தி வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேணும். ஆண்டவரே, இதை எங்களுக்கு நீர் கிருபையாக இதை செய்யும்படி உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாங்கள் வாழக்கூடாது, உம்மை பிரியப்படுத்த நாங்கள் வாழட்டும். உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.